சென்னையில் எங்கு பார்த்தாலும் போக்குவரத்து நெரிசல் சர்வசாதாரணம். பீக் அவர்ஸ் எனப்படும் நெரிசல் மிகுந்த நேரங்களில் வாகன ஓட்டிகள் படும் அவதிகள் அதிகம். மத்திய கைலாஷ் பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே இருக்கிறது. அங்குள்ள பிரச்சனை என்னவென்று பார்க்கலாம். மத்திய கைலாஷ் சந்திப்பு வழியாக மட்டும் நாள் ஒன்றுக்கு சுமார் 1.5 லட்சம் வாகனங்கள் பயணிப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. சர்தார் படேல் சாலையில் இருந்து தெற்கு நோக்கி செல்லும் போக்குவரத்து இப்போது OMRக்கு திருப்பிவிடப்பட்டு பின்னர் VHS மருத்துவமனைக்கு அருகே உள்ள ஒரு U வளைவு வழியாக திருப்பிவிடப்பட்டது. மத்திய கைலாஷ் பகுதியில் நடைபெற்று வரும் புதிய பாலத்தின் கட்டுமான பணிகள் காரணமாக வழக்கமாக காலை மற்றும் மாலை நேரம் கடும் சிரமத்தை சந்திக்கிறார்கள் வாகன ஓட்டிகள். இங்கே வேலை நடக்கிறதால இப்போ கன்ஜெக்டடா இருக்கு, ஸ்பேஸ் கன்ஜெக்டடா இருக்கு. அது இருந்தால் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கோம். அது இருந்தாலே போதும், பிரிட்ஜ் முடிச்சாலே போதும். பிரிட்ஜ் சீக்கிரமாக முடிச்சாங்கன்னா அந்த வேலை டிராஃபிக் கிளியர் ஆகிடும். இது கேப்பே இல்லாமல் இருக்குது. எல்லாம் சுற்றி வராங்க. டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நேற்று கடக்கிறதுக்கு நேற்று நைட்டு 1.5 மணி நேரம் ஆச்சு. இங்கிருந்து நாங்கள் சைதாப்பேட்டை போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. மத்திய கைலாஷ் மட்டுமல்ல, கிண்டி, சென்னை IIT உள்ளிட்ட இடங்களிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. தற்போது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு சென்னையை சேர்ந்த பலரும் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பி இருக்கக்கூடிய நிலையிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து காவலர்கள் தங்களால் முயன்ற பணிகளை மேற்கொண்டு வந்தாலும் இந்த பால பணிகள் நிறைவு பெற்றால் மட்டுமே தீர்வு முழுமையாக கிடைக்கும். இந்த பாலப்பணிகளை உடனடியாக துரிதமாக மேற்கொண்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் பட்சத்தில் போக்குவரத்து நெரிசல் என்பது வெகுவாக குறையும் என தெரிவிக்கிறார்கள் வாகன ஓட்டிகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.